ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அனிஷா சமையலறையில் சங்கரா மீன் வறுவல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துறேங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். முதல்ல ஒரு தக்காளியை பேஸ்ட்டு பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜேபி மீன் மசாலா வறுவல் மசாலா செமையாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மிளகாத்தூள், உங்களுக்கு காரமாக வேணும்னா நல்லா காரம் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு, உதிராமல் இருக்கா கொஞ்சோண்டு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா மசாலா போட்டு பரட்டி வச்சாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா மசாலாவில் நல்லா ஜம்முன்னு உள்ள ஏறிடுச்சு. இப்போ மீனை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு ஃபேன் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மீன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டு பார்க்கும்போதே சாப்பிடும் போதே இருக்குது. அதுலேயே நான் போட்டேன். இன்னும் வேகட்டும். எண்ணெயெல்லாம் வெளியே தெரிக்கும். இது மூடி போட்டு நம்ம வேகட்டும். இப்போ மீனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். வேகட்டும். நம்ம இந்த மீனை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் வேகட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மீன் மட்டும் இங்கே லேசாக மசாலா வச்சு திருப்பி போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக மீன் வறுத்தாச்சு. சங்கரா மீன் வறுவல்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு மீனும் சூப்பராக வெந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.